ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபிஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இப்போது இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா எப்படி போடணும்னா, இது லைன் 1ல் என்ன ஸ்டிச் போடுறோமோ அது லைன் இந்த தேர்ட் இடத்துலையும் ரிப்பீட் பண்ணோம். ஆக்சுவலி இங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இதுக்கு மேலே போடணும். இது இந்த லைன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது இது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே ரிவர்ஸ் திருப்பி எங்கே குத்தி எடுத்தோமோ அதே இடத்துல கண்டினியூ பண்ணலாம். நம்ம மேலே குத்தினோம் அப்படின்னா அது கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் அசிங்கமாக தெரியும். அதனால் பக்கமாக குத்திக்கலாம். இந்த இடத்துல வரும்போது இங்கே குத்த வேணான்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஒரு குட்டி லாக் குத்தி எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இதோட முடியுது. நம்மளுக்கு இந்த கோடு இருக்க வரைக்கும் நம்ம போட்டால் போதும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதுக்கடுத்து இப்போ லைன் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம இதோட சென்ட்ரலில் நம்ம போடணும். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதோட மிடிலில் நம்ம ஒட்டி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இந்த இடம் வரும்போது எப்பயும் போல் சைடில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திருப்பி நம்ம இதோட சென்டரில் குத்திருக்கோம் பார்த்திங்களா, அங்கேயே கண்டினியூ பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து இந்த இடத்துல ரோஸ் கலர் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் இது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டிச் வந்து நான் வந்து 4 கலர்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த 4 பாக்ஸ்லேயும் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு வந்து அவுட்லைன் போட்டு இந்த ஸ்டிச் இதோட வந்து நான் முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து ஷேப் ஒர்க் பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில், அதாவது இந்த மாதிரி பெரிய ஹார்ட்டின் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு போட்டு சென்ட்ரல்லேருந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் இப்படி போட்டிங்கன்னா அடுத்து இதோட குறுக்கில் இப்படி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி இதோட ஷேப் ஒர்க் வந்து போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.